ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 13. கரண் முதலியோரை வதைக்க ராமன் அகஸ்தியரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு பஞ்சவடிக்கு செல்லல். ராமா, லக்ஷ்மணா, உங்களுக்கு மங்களம் உண்டாகுக. உங்களது வரவால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. சுகுமாரையான சீதை மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்கத்தக்க இப்பெருங்காட்டில் உன்னை பின்பற்றி வந்தது மிகவும் அற்புதமே ஆகும். ராமா, ஸ்திரீகள் கணவனை நல்ல ஸ்திதியில் இருக்கும் பொழுது சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார்கள். தரித்திர தீயினால் பீடிக்கப்படும் சமயத்தில் அவனை கைவிடுவார்கள். இது ஸ்திரீகளுக்கு இயற்கையான சுபாவம் ஆகும். இன்னும் அவர்களுடைய மனம் மின்னர் கொடி போல் அதிசஞ்சலமாக இருக்கும். நெடுநாள் சிநேகம் உண்டாயிருப்பினும் ஸ்திரீகள் அதை நொடி பொழுதில் அறுத்து விடுவார்கள். ஆயுதங்கள் போல் மிகவும் தீக்ஷணமாய் இருப்பார்கள். முன்பின் பாராமல் எத்தகைய காரியத்திற்கும் துணிவார்கள். கருடனையும் வாயுவையும் மீறி மிக்க வேகமுடையவராய் இருப்பார்கள். உன் மனைவியான சீதையோ வென்றால் அப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவும் உடையவள் அல்லல். இவள் அருந்ததியை போல் பதிவிரதைகள் அனைவரிலும் மேலாய் இருப்பவள். ராமா, நீ லக்ஷ்மணனோடும் சீதையோடும் வந்து வாசம் செய்கையால் எனது இவ் ஆசிரமம் புனிதமாயிற்று என்றனர் அகஸ்தியர். ராமன் கைகூப்பிய வண்ணம், முனிவரே, நீர் என் தம்பியின் குணங்களையும் என் மனைவியின் குணங்களையும் என் குணங்களையும் பற்றி சந்தோஷத்தீர். ஆகையால் நான் தன்யனானேன். நான் சுகமாக வசிக்கக்கூடிய ஓர் அழகிய ஆசிரமத்தை எனக்கு காட்டுவீராக. அது ஜல சமிருத்தியோடும் வன சமூகங்களோடும் கூடி அழகாய் இருக்க வேண்டும் என்று கேட்க அம்முனிவர், என் அப்பனே, இவ்விடத்திற்கு 2 யோஜனை தூரத்தில் மிகுந்த காய்கிழங்குகளும் ஜலங்களும் நிரம்பி இருக்க பெற்று பல மிருகங்களோடு கூடி அழகாய் இருக்கிற பஞ்சவடி என்கிற ஒரு பிரதேசம் உண்டு. நீ சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அவ்விடம் சென்று ஆசிரமம் ஏற்படுத்தி கொண்டு சுகமாய் வசிக்கலாம். ரகுகுல திலகனே, நீ செய்யும் இந்த வனவாசத்தினால் உன் தந்தையான தசரதன் தன் பிரதிஜையை தீர்த்து கொண்டவனாகி தன்யாத்மாவாய் ஆயினன். அயோத்தியில் நடந்த சகலவிதமான விருத்தாந்தங்களும் நான் என் தவ மகிமையால் தெரிந்து கொண்டேன். இன்னும் உன் மனத்தில் உள்ள அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொண்டேன். ஆதலால் உன்னை பஞ்சவடிக்கு போகுமாறு சொல்கின்றனன். ராமா, அது மிகவும் ரமணீயமாய் இருக்கும். கோதாவரி நதிக்கு மிகவும் சமீபத்தில் இருப்பதால் அது ஜனக்கூட்டமின்றி ஏகாந்தமாய் இருக்கும். நீ ஆபத்தில் ஆழ்ந்து வருந்துபவர்களை காப்பாற்றுவதில் சமர்த்தன். ஆகையால் அங்கு வாசம் செய்வாயாயின் தபோதனர்களை காப்பாற்ற நேரும். வீரனே, அதோ தெரியும் இலுப்பை தோப்பின் வடபுறமாக போகையில் ஓர் ஆலமரத்தை காண்பாய். அதை தாண்டினதும் ஒரு பாதை காணப்படும். அதன் வழியே செல்வாயாயின் ஒரு பர்வதம் புலப்படும். அதன் அருகில் நான் பஞ்சவடி என்கிற பிரசித்தி பெற்ற பிரதேசம் இருக்கிறது. அங்கு எப்பொழுதும் வனங்கள் புஷ்பித்து இருக்கும் என்றனர். ராமன் லக்ஷ்மணனோடு கூட அம்முனிவரை பூஜித்து பாதங்களை தொட்டு நமஸ்கரித்து அவரிடம் விடைபெற்று கொண்டு பஞ்சவடியை நோக்கி பிரயாணம் ஆயினன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం